வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. டிசம்பர் 3. இன்றைக்கு அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கை மலர்களை தந்திருக்கக்கூடிய சிந்தனை என்னவென்றால், அது கருமையம். சென்னையிலிருந்து ஒரு விமானம் புறப்படுகிறது துபாயை நோக்கி. புறப்பட்ட அந்த இடத்திலிருந்து அந்த விமானத்திற்கும் அந்த விமானத்தை ஓட்டுகிற விமானிக்கும் தேவையான தரவுகளை, கட்டளைகளை, கட்டுப்பாடுகளை எல்லாம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்ந்து அந்த விமானத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டுகிற அந்த விமானியும் வேண்டிய தரவுகளையும் அவர் செய்கிற எல்லா குறிப்புகளையும் கட்டுப்பாட்டு அறைக்கும் தந்து கொண்டிருக்கிறார். விமானம் பயணிக்கிறது. நடுவே ஏதேனும் விபத்து நேர்ந்தால் அந்த தேடுதல் குழு எதனை தேடுகிறார்கள் என்றால், முதலாவதாக அவர்கள் தேடுவது அந்த விமானத்தின் பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டி. அப்படி என்ன அந்த கருப்பு பெட்டியில் என்ன என்றால், அந்த கருப்பு பெட்டியிலே விமானம் புறப்பட்ட இடத்திலிருந்து அந்த விபத்து நேர்ந்த அந்த தருணம் வரையிலே என்னவெல்லாம் அங்கு செயல் குறிப்புகள் நடந்ததோ, செயல்கள் நடந்ததோ, அதனுடைய குறிப்புகள் எல்லாம் பதிவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெட்டகம், கருவூலம்தான் அந்த பிளாக் பாக்ஸ். அதுபோலவே அருள்தந்தை அவர்கள் சொல்கிறார், ஒரு மனிதன் செய்கிற அத்துணை செயல்கள் பற்றிய அனுபவ குறிப்புகள் அனைத்தும் பதிவாகி இருக்கிற கருவூலம் மனிதனின் கருமையம் என்று சொல்கிறார். நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், சுவைக்கிறோம், தொடுகிறோம், நுகர்கிறோம். 5 புலன்களாலே நாம் அனுபவிக்கிற அத்தனையும் நம்முடைய மூளை செல்களிலே பதிவாகிறது என்பது உண்மை. பதிவாவது என்பதோடு மட்டுமல்லாமல், எப்பொழுதெல்லாம் அதே அலைவரிசை வருகிறதோ, அதே கால சூழ்நிலை நேருகிறதோ, அப்பொழுது அது திரும்பவும் விரித்து காட்டி வெளியே வருகிறது. அதையேத்தான் நாம் எண்ணம் என்று சொல்கிறோம், நினைவு என்று சொல்கிறோம். இப்படியாக அந்த மூளை செல்லிலே பதிவாகிற அந்த செயற்குறிப்புகள் நம்முடைய உடலில் உள்ள எல்லா செல்களிலும் பதிவாகிறது என்பதுதான் உண்மை. எல்லா செல்களிலும் பதிவாகிறது என்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் அல்லது ஜீவனம் எதுவாக எடுத்துக்கொள்ளாலும் அவருடைய வித்து மையம், அதாவது கருமையத்தில் அத்துணை செயற்குறிப்புகளும் பதிவாகி இருக்கின்றது என்பதை சொல்ல இன்றைக்கு விஞ்ஞானம் டிஎன்ஏ என்று பேசுகிறது, ஜீனோம் டெக்னாலஜி என்று பேசுகிறது. எனவே இதனை அருள்தந்தை அவர்கள் சொல்லிய அந்த கருமைய பதிவுகள் என்கிற கருத்தினை கட்டியம் கூறும் விதமாக இன்றைக்கு விஞ்ஞானம் அதனுடைய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. எனவே நாம் கருமைய பதிவுகள் என்பது பதிவாகிறது என்பதை உணர்ந்து எல்லா செயல்களிலும், எல்லா அனுபவங்களிலும் மிகவும் விழிப்பு நிலையோடு செயலாற்ற வேண்டும் என்பதனை குறிக்கவே அருள்தந்தை அவர்கள் இன்றைக்கு நமக்கு கருமைய பதிவுகள் என்ற சிந்தனையை தந்திருக்கிறார் என்ற செய்தியினை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதைத்தான் எந்த சுவற்றிற்கும் கேட்கின்ற காது இருக்கும், எந்த இருட்டிற்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் என்று சொன்னார்களோ என்னவோ, அப்படியாக நாம் எதை செய்தாலும் நம்முடைய கருமையம் பதிவேற்றம் அங்கே நடந்து கொண்டே இருப்பதனாலே அது தக்க தருணத்திலே வெளிக்காட்டும் என்கிற அந்த செய்தியோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.